கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்கிறதுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அதே மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்ன எனக்கு ஆசீர்வாதம்னா, இந்த வருடத்தில் போன வருடத்தை காட்டிலும் இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு வேலை ஸ்தலத்தில் இயேசுவை பற்றி நிறையா பேருக்கு சொல்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதை எனக்கு ஒரு சந்தோஷமாக நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். இனி வருகிற காலங்களில் இன்னும் அதிகமாக இந்த மெம்பர்ஸை காட்டிலும் அதிகமாக சொல்லணுன்றதுக்காக எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எனக்கு சரீரத்தில் கடந்த அக்டோபர் மாதம் கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து பெயின் ஹெட்டேக் வந்துச்சு. ஹெட்டேக்னால் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து கண்டினியூஸாக எதுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதில்லை. இது என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ஹெட்டேக் மாதிரி. அது எப்படின்னா, இங்கே ஆரம்பித்து அப்படியே அது ரேடியேட் ஆகி அந்த ஜா ஃபுல்லாக அப்படியே த்ரோட் வரைக்கும் இறங்கும். ரொம்ப பெயின், என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது. கரெக்டாக அது எப்படின்னா, ஈவினிங் 3 o'clock வரும், 3 to 3:30, அது மாதிரி 9 o'clock வரும் நைட்டு. அது 12 o'clock வரைக்கும் இருக்கும். என்னால் சரியாக அந்த 1 month ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு தூக்கம் இருக்காது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு சிஸ்டத்தை போய் பார்த்தோன்னா ஒன்றுமே அப்படியே ரொம்ப பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நான் ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன், எஸ்ஸப்பா எனக்கு என்ன பண்ணுறது, என் காலம்லாம் இப்படியே போயிடுமா? ஏன்னா கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 5 டாக்டர்ஸ் பார்த்துட்டோம். என்னென்னா கண்ணுக்கு பார்த்தாச்சு, பல்லு ப்ராப்ளமாக இருக்குமான்றது அதுக்கு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் இதுக்கு எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல. அப்படி இருக்கப்போ என்ன சொன்னாங்கன்னா, கடைசியில் எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், எம்ஆர்ஐ பிரெயின் எடுக்கணும், சர்விக்கலும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பெயின் இத்தனைக்கும் அதை டாலரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னா இதில் என் குடும்பம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம மேரி ஆண்டி பொண்ணு அங்கே கோயம்புத்தூர்லேருந்து எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப் எடுத்தாங்க. எங்கள் காஸ்ட் ஏன்னா இங்கே 12,000 அது மாதிரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய மெடிசனுக்கு காஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் நான் என்ன நினச்சேன்னா, என்னோடய லைஃபே இப்படியே போயிடுமோ அப்படின்னு. ஏன்னா திடீர்னு இல்லாத ஒன்று தலைவலி சாதாரண தலைவலி கூட எனக்கு வந்தது கிடையாது. இது கண்டினியூஸாக ஒரு 15 days ஆணுச்சு, அடுத்து 20 ஆணுச்சு. இப்படியே நாள் 1 month ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வேலையிலேயும் கரெக்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தேவன் என்னை தொட்டாருன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஏன்னா நான் ஒரு நாள் இங்கே கரெக்டாக ஆர்டினேஷன் கொடுக்குறப்ப அந்த ஆலிவ் ஆயில் வச்சு எல்லாத்துக்கும் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் இருந்துச்சு. அது சரியாக தப்பான்றது எனக்கு தெரியலை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, எஸ்ஸப்பா அந்த எண்ணெய் கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணுறேன், உம்முடைய அக்கினினால என்னை தொடுங்க அப்படின்னு சொல்லி, உம்முடைய கரம் தொடட்டும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அன்னைக்கு அந்த நாள்லேயே எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அது இப்போ வரைக்கும் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறேன். ஏன்னா இது என் வேலை ஸ்தலத்துலேயும் தெரியும். எல்லாருமே ரொம்ப பெயின் டாலரேட் பண்ண முடியாமல் நான் அழுதுருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லுவாங்க. டிஎல்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த சாட்சியை நான் சொல்லும்போது அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இப்போ என்னன்னா, நான் இப்போ யோசித்து பார்ப்பேன், எனக்கு எந்த பக்கம் பெயின் வந்துச்சுன்றதை நான் யோசித்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய மிராக்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்.